ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ் ரிஷி தர்ஷன் வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ இந்த சேனலில் பருப்பு உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடலப்பருப்பை எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி மிக்சியில் கொரப்பாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ முருங்கைக்கீரையை உருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். பூண்டு எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம், தக்காளி, தேங்காய் திருவி வச்சுருக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்காக பெருஞ்சீரகமும் வெங்காயம், தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ புளி ஊற வச்சுக்கணும். அப்போ நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடலப்பருப்பு, அதையும் எடுத்து வச்சுக்கணும். வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் தேங்காய் திருவி வச்சுருக்கதையும் போட்டு முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கோம் இல்லையா அதே ஒரு அலசி இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு பெருங்காயத்தூளையும் போட்டு நல்லா கிளறி இந்த மாதிரி கிளறினதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி ஒரு தட்டில் துணி போட்டு இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறது எல்லாம் வேக வச்சுக்கிட்டோம்னா இப்போ நம்ம கொதிக்கும் போது கரையாமல் இருக்கும். அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகத்தையும் பொரிய விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம். தாளித்ததுக்கப்புறம் நல்லா அந்த வெங்காயம், தக்காளி வதங்கினதுக்கப்புறம் உப்பு, மிளகாத்தூளையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் கரைச்சி வச்சுருக்கதை வடிகட்டி இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு உருண்டையை எடுத்து அதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல சுவையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.